ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ். அதில் இன்றைக்கி சுக்கிட்டி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்களா. சுக்கிட்டி கீரை மணத்தக்காளி கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வடை சட்டி நல்லா காஞ்சக்கப்புறமா 1லேருந்து 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சக்கப்புறமா கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு. இந்த கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு தான் வந்து நம்மளுக்கு கீரைக்கு நல்ல ஃப்ளேவரே கொடுக்கறது. கடிப்பருப்பு வந்து சூப்பராக இருக்கும். அது கூடயே வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 7 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு மீடியம் சைஸ் வரமிளகா வந்து எடுத்திருக்கேன். கிள்ளி போட்டு நல்லா வணக்கணும் கண்ணாடி பதம் வர வரைக்கும். காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி 1 மிளகா 2 மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஃப்ளேவர் பிடிக்கும்னாலும் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சுக்கிட்டி கீரையை பொறுத்தளவுக்கு வந்து வரமிளகா இது பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராகவும் கிடைக்கும். அதே சமயம் இந்த பச்சை மிளகா பச்சையாக இருக்கிறதுக்கும் கீரையும் பச்சையாக இருக்கிறது கன்ஃபியூஸ் ஆகி பச்சை மிளகாய் நம்ம சாப்பிடாம இருப்போம். அதுதான் ஹைலைட்டு. இப்போ இது கண்ணாடி பதம் வணங்கினதுக்கப்புறமா வந்து ஏற்கனவே வந்து நான் சுக்கிட்டி கீரை க்ளீன் பண்ணிவிட்டு சுக்கிட்டி பழம், சுக்கிட்டி பூ எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். நல்லா அலாசிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் வந்து சுக்கிட்டி பழத்தை வந்து இதில் சேர்த்திக்க மாட்டாங்க, தனியாக வச்சு வணக்கிக்குவாங்க. ஏன்னா அது கசப்பு வரும்னு சொல்லிட்டு. கசப்போடு இது சேரும்போது தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது நார்மலாகிடும். ஃப்ளேவரும் கொஞ்சம் அந்தளவு கசப்பு தெரியாது. குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கசப்பை கொடுத்தா தான் நல்ல சத்தும் இருக்குது. பாவக்காய் சாப்பிட்ற சில குழந்தைங்க கூட சுக்கிட்டி காய் சாப்பிட்ற குழந்தைகளும் இருக்காங்க. அதனால் சுக்கிட்டி பழத்தையும் சேர்த்தே நீங்கள் சமைங்க. என்னதான் நம்ம கீரையை வந்து இத்தனை போட்டாலும் சரி, வணங்கி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தான் இருக்கும். இந்த கீரை வணக்கிறப்பலாம் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் அம்மாட்ட கேட்ட கேள்வி தான் ஞாபகம் வரும். க்ளீன் பண்ணையில நானே, எங்கள் அக்கா, எங்கள் அம்மா எல்லோரும் 3 பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம் கீரையை. எங்கள் அம்மா வணக்கும்போது இது பண்ணிட்டு சொல்கிறேன், தட்டில் எடுத்து கொடுக்க கொஞ்சமாக இருக்குது. ஏம்மா அவ்வளோ கீரையாக கிள்ளி கொடுத்தாலும் என்னம்மா எனக்கு மட்டும் ஊற்றுனோண்டு கொடுக்குறீங்க அப்படின்னோடனே அப்புறம் தான் வடை சட்டி காமிச்சாங்க அம்மா. இந்த மாதிரி என்னதான் கீரையெல்லாம் வந்து அவ்வளோ இது பண்ணாலும் அதை தண்ணி ஊற்றி போகும்போது நம்மளுக்கு கொஞ்சோண்டு தான் சாமி கிடைக்கும் அப்படின்னாங்க. இப்போது எப்போவுமே அந்த சுக்கிட்டி கீரை பண்ணும்போதெல்லாம் நான் கேட்ட கேள்வி, எங்கள் அம்மா சொன்ன பதில் இது எல்லாமே தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இப்போது சரி சுக்கிட்டி கீரை இவர் கடைக்கு போனாலும் சரி வாங்கிட்டு வந்து தரும்போதும் சரி, இல்லை அப்பா அம்மா வாங்கிட்டு வந்து அவங்க பார்க்க வரலையும் சரி, சுக்கிட்டி கீரை வாங்கிட்டு வராங்கன்னா சில மெமரிஸ் வந்து அதோட ஒன்றி இருக்குன்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து இந்த சுக்கிட்டி கீரை நீங்கள் செய்யும்போது நீங்கள் சின்ன வயசில் பண்ணது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது, அந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் சொல்கிறதுனால ஞாபகம் வந்திருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கீரை வணங்குறக்கு அளவாக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா கிளறி விடணும். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ப்ளஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கீரை அவ்வளோ இருக்குது, வணங்குனதுக்கப்புறமா கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து மெடிடேஷனில் இருக்கவங்க, ரொம்ப வயசானவங்க அந்த மாதிரி இருக்கும்போது கீரை வந்து அடிக்கடி சேர்த்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காரம் ரொம்ப கம்மியாக சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லது. அவங்களுக்கும் சரி கலர் டிஃப்ரென்ஸ்க்காக வரமிளகாய் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேன். எப்போவுமே பாருங்கள் கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கணும். தேங்காய் ஆட் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் கலந்து விடுங்க. அப்போ தான் தேங்காய் போட்டதுக்கு பொரியலும் வந்து கெடாமல் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். குழந்தைகளுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸே கொடுத்து விட்டாலும் சரி, அந்த தேங்காய்னால சளிச்சு போகிறதும் இருக்குது. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து கலந்து விட்டு ஒரு 30 செகண்ட் மூடி வைக்க சொல்கிறது. சூப்பரான சுக்கிட்டி கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டையும் கொடுங்க. தேங்க்யூ.